கம்மியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் காஃபி லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கானதுனே சொல்லுவேன். ஏன்னா நம்ம காஃபி பவுடரை பயன்படுத்தி தான் இந்த பர்ஃபி ரெசிபி செய்து காமிச்சிருக்கோம். இது கிட்டத்தட்ட மைசூர் பாக் எந்த மெத்தடில் செய்வோமோ அதே மெத்தடில் தான் செய்து காமிச்சிருக்கேன். குறைவான பொருட்களை பயன்படுத்தி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இந்த பர்ஃபியை குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தாராளமாக வீட்டிலையே பல்கான குவான்டிட்டியில் செய்து வச்சுக்கலாம். இது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கிலோ அளவு சர்க்கரை பயன்படுத்திக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டான இந்த பர்ஃபி கிடைக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் ஓரமாக வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு இது கூட ஒரு 175 கிராம் அளவு கடலை மாவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. கிராம் கணக்கில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12.5 கிராம் அளவு இருக்கும் மைதா மாவு. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சர்க்கரையில் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துடும். ஒருவேளை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கடலை மாவை டைரெக்டாக சேர்க்க வேண்டாம். நம்ம இதுக்கு ஒரு 300 ml அளவு வாசனை இல்லாத ஆயில் எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி 350 ml அளவு ஆயில் பயன்படுத்தியிருக்கேன். அதில் ஒரு 150 ml அளவு ஆயிலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த கடலை மாவை ஜலிச்சிட்டு சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு இந்த சர்க்கரை பாகோட சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது இதில் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதுவும் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணியில் இந்த காஃபி பவுடரை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்படி கட்டிகள் தட்டுச்சு அப்படின்னா கரண்டியை பயன்படுத்தி இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். பயப்பட தேவையில்லை. நல்லா இது போல் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வேறு சில்வர் கடாய் இது மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா அடியில் ஒட்டி பிடிக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மைசூர் பாக் செய்கிறதுக்கு நான் கோல்டு வின்னர் தான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 350 ml அளவு எடுத்துகிட்டு நல்லா ஆவி பறக்கிற அளவுக்கு சூடுபடுத்தி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவு ஆயிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்க்கும் போது நல்லா இந்த பர்ஃபி இந்த மாதிரி நுரையாக பொங்கி வரணும். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி சூட்டோடு சேர்த்துக்கோங்க. ஆயிலை ஃபஸ்ட்டு நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுருங்க. இது போல் ஆயிலை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா 1 குழிக்கரண்டி அளவு ஆயிலை சேருங்க. இப்போ நம்ம 2வது முறையாக 1 குழிக்கரண்டி சேர்த்துருக்கோம் இல்லையா? நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஆயில் எல்லாமே இந்த மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அதாவது இந்த கடலை மாவு. மறுபடிக்கும் 1 குழிக்கரண்டி அளவு நீங்கள் ஆயிலை எடுத்து சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இதே மாதிரி ஆயிலை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு குழிக்கரண்டி ஆயிலாக சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒட்டி பிடிக்காமல் உருண்டு திரண்டு வர ஆரம்பிக்கும். அதுதான் பதம். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு கடாயிலெல்லாம் ஒட்டி பிடிக்காமல் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற ஆயில் நெய் எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். கொஞ்சம் கூட ஆயில் இருக்கவே இருக்காது. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கடாயில் ஒட்டி பிடிக்காமல் ரொம்ப சிம்பிளாக சுற்றி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டில் இதை சேர்த்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுது இல்லையா? நல்லா நுரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். நல்லாவே மாவு வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்கோம்ல அந்த பிளேட்டில் சேர்த்துருங்க. கொஞ்சம் நேரம் கூட தாமதிக்கக்கூடாது. நம்ம பிளேட்டில் மாற்ற பாருங்கள். ஏன்னா அப்புறம் கரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அடியில் ஒட்டி பிடிச்சிட்டு கருப்பாக வந்துடும். சேர்த்துட்டு கடாயில் இருக்கிறதையும் நம்ம நல்லா வலித்து இதில் சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு கரண்டியில் பின்னாடி நெய் தடவிட்டு லைட்டாக மேலாவில் ஒரு லெவல் படுத்திக்கோங்க. பாதி சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கத்தியை பயன்படுத்தி இது போல் பீஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி தான் பீஸ் போட போகிறேன். நீங்கள் நீள்வாக்கில் அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணும் அப்படின்னா அது மாதிரி கூட பீஸ் போட்டுக்கலாம். பாதி அளவு ஆறி வந்ததுக்கப்புறமாவே பீஸ் போட ஆரம்பிச்சிருங்க. நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா நம்மளால் பீஸ் போட முடியாது.
லைட்டாக இது மாதிரி கோடு போட்டு விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கூட நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், ஒரு புறம் போட்டாச்சு. இன்னொரு புறம் நான் மறுபடியும் பீஸ் போட்டுட்ருக்கேன். நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்ருக்கேன். நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா தான் இதை நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பீஸாக எடுத்துக்கணும். உங்ககிட்ட ட்ரே இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் ட்ரேவில் கூட சேர்த்துட்டு பண்ணலாம். எனக்கு ட்ரே இல்லாததுனால நான் பிளேட்டில் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கூட நம்ம சேர்த்துட்டு முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போது இதை தனித்தனி பீஸாக உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அதுவாகவே தானாகவே உடஞ்சி விழுகுது. அந்தளவுக்கு நம்ம ஒரு பர்ஃபெக்டான இந்த பர்ஃபியை செய்திருக்கோம். இது சாப்பிடும்போது நம்ம காஃபிக்கோ சாக்லேட் சாப்பிடுவோம்ல, அந்த ஃப்ளேவரில் தான் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சிம்பிளாக உடச்சி எடுக்கிறதுக்கு வருதுன்னு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சொல்லியிருக்கிற அளவுகளோட கரெக்டாக நீங்கள் பண்ணினீங்கன்னா கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் காஃபி பவுடர் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பர்ஃபியில் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டுகளை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காஃபி பவுடரை பயன்படுத்தி இந்த பர்ஃபியை செய்து உங்கள் குட்டீஸ் கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குட்டீஸ் விரும்பி சாப்பிட்டாங்களா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ண இருக்கிறேன். நீங்களும் டிஃப்ரெண்ட்டான இதே மாதிரி பேக்கரிகளில் செய்யக்கூடிய ரெசிபிகளை கற்றுப்பீங்க. நான் ஆல்ரெடி ஹார்லிக்ஸ் மைசூர் பாக் ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நெய் மைசூர் பாக், ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய மைசூர் பாக், அப்புறமா ஹார்லிக்ஸ் மைசூர் பாக் எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மைசூர் பாக்கையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் இதை அளவுகளில் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் மிஷினில் வச்சேன். எனக்கு கிட்டத்தட்ட இது 1 கிலோ அளவுக்கு கிடச்சிச்சு. நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா 175 கிராம் அளவு கடலை மாவு, 1/2 கிலோ அளவு சர்க்கரையை பயன்படுத்தி தான் செய்திருக்கோம். அதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ அளவு கிடச்சிச்சு. வெயிட்டில் பார்க்கும்போது 956 கிராம் தான் இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டோம் செய்து முடித்ததும். அப்போ 1 கிலோ அளவு கரெக்டாக வந்தது. தேங்க்யூ.